இதை தொடர்ந்துன நம்ம திமுக 75 நம்ம அன்றைக்கே பேசியிருந்தோம். சனிக்கிழமை பேசியிருந்தோம். அந்த விழால வந்து உதயநிதி அவர்கள் நேற்று பேசியிருக்கார். துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் பேசும்பொழுது 2 விஷயத்த குறிப்பிட்டு சொல்றாரு. ஒண்ணு அவருடைய கட்சி பாரம்பரியத்த பத்தி சொல்றாரு. அது ரைட். அது ஓகே. இன்னொரு விஷயம் சொல்லும்பொழுது, எடப்பாடியார் அவர்கள பற்றி ஞாபகம் வருவதா இருந்தால், எனக்கு அவர் காலும், காரும் தான் எனக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு மீண்டும் வந்து கொச்சையாக பேச வர்றாரு. இப்போ ஒரு திமுகவோட இளைஞரணி விஷயத்த இந்த கொண்டாடிட்டு இருக்காங்க. திமுக 75ங்கிற ஒரு விஷயத்த கொண்டாடுறீங்க. உங்களோட இளைஞரணிய இப்படி தான் நீங்க கொண்டு வழிநடத்தி செல்வீங்களா? இன்னைக்கு ஒரு இதில பேசும்போது அதான் சொன்னேன். இவர்கள் 75 ஆண்டு காலமாக எதை கடத்தி வந்திருக்கிறார்கள் என்றால், தங்களை எதிர்ப்பவர்களை அவமானப்படுத்துவது, அவதூறு செய்வது, முடக்குகிற வேலை, பொய்யான தகவல்களை பரப்புவது, இது மாதிரி விஷயங்களை தான் வழி வழியாக புரியுது. கடத்தி வந்திருக்கிறார்கள். அன்னைக்கு மேடையில பேசியிருந்தாங்க. அப்புறம் கும்பல் சேர்ந்து பேசுவாங்க. இன்னொன்னு இந்த இந்த திசை திருப்பல். பேசாம. நீங்க நேரு வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்ன்னா தமிழர நான்சென்ஸ் ஆன்சர். சொல்ட்டாரு அப்படின்றது. ஆ மதியம் 1 மணிக்கு மேல அந்த குழந்தைகள், மாணவர்கள் ஃப்ரீயா இருக்காங்கன்னா, அவங்க வந்து ஏதாவது ஒரு தொழில் கத்துக்கலாமே அப்படின்னா, குலக்கல்வி சொல்ட்டாரு அப்படின்றது. விவசாயிகள் இப்ப கூட கிராமத்துல விவசாயிகள் வயல் எலி பிடிச்சு சாப்பிடுறாங்களா அப்படின்னா, தமிழர்களை எலிக்கறி சாப்பிட சொல்ட்டாங்க அப்படின்றது. மோடிஜி வந்து திமுகவினர் அவமானப்படுத்துகிறார்னா, தமிழர்கள தமிழர்கள அவமானப்படுத்து அவமானப்படுத்துறான்றது. எல்லாமே இவர்களுக்கு தமிழர்கள் தான். ஆ இப்ப இந்த மாதிரி சொல்லி, சொல்லி, சொல்லி என்ன ஆயிடுச்சுன்னா, இவர்கள் இந்த டைவர்ஷன் அந்த பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அதுதான் டீலிமிட்டேஷனு, இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை, ஆ இது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனு இந்த மாரி ஒவ்வொரு விஷயம் நீட்டு நீட்டு. எல்லாத்துலயும் வருது. ஜனங்க கொஞ்ச நாள் நம்புறாங்க. காலப்போக்குல உஷாராயிட்டாங்க. இவங்க சொல்றது எல்லாம் போய் அதனால தான் விஜய இவரு திட்ட திட்ட விஜய் விட்டுருந்தா கூட விஜய் கெட்ட பேர் வந்திருக்கும். ஆமா. இவங்க திட்ட ஆரம்பிச்சோனே, திட்டுனா ஏதோ சம்மந்தம் இல்ல. சந்திக்கு இருக்கு. திட்டுனானா நல்லவனா இருப்பானே! அப்ப விஜய் தான் நல்லவர்ன்னு முடிவு பண்ணிட்டாங்க.